செய்ய வேண்டும். நான் அக்னியை மூட்டுகின்றேனே, ஐயோ மன்னர் அக்னியை மூட்டுகிறேனே, அக்னியை மூட்டுகின்றேனே, ஐயோ தீராம அக்னியை மூட்டுகின்றேனே, எனது அபிதன்னை போக்க வல்லவோ, ஐயோ மன்னர் அக்னியை நான் வளர்த்தேனே, ஆவியத்தான் போக்க வல்லவோ, ஐயோ தீரம் அக்னியை நான் வளர்த்தேனே, நான் சுட்டி எல்லாம் வரமும் வந்தேனே, ஐயோ மன்னர் சூரியன தண்டரிட்டேனே, சுட்டி எல்லாம் வரமும் வந்தேனே, ஐயோ தீரம் சூரியன தண்டரிட்டேனே, என் உயிரை போக்க வல்லவோ, ஐயோ மன்னர் அக்னியை நான் வளர்த்தேனே, என் உயிரை போக்க வல்லவோ, ஐயோ தீரம் அக்னியை போட்டுக்கிட்டேனே, ஆவிதன்னை போக்க வல்லவோ, ஐயோ மன்னர் அக்னியை நான் வளர்த்தேன். அண்ணா, என் உயிர் காத்த ஒத்தவனே ஓடோடி வந்துவிட்ட ஐயா, நீ முன்பாக இந்த பாவியை தடுத்து நிறுத்தி, அண்ணா சீதாவை கொண்டு போய் வளத்திலே விட்டு வரக்கூடாது அண்ணா அண்ணா என்று எத்தனை வார்த்தைகளை எடுத்து சொன்னாயடா. உண்மைதான் அண்ணா. ஆனால் உன்னுடைய வார்த்தையை எல்லாம் நான் கேளாமல் நம் சீதாவை கொண்டு போய் வண்ணான் வார்த்தையை கேட்டு வண்ண மேண்டியலை வணந்த நிலையை விட்டு விட்டோமே. இருந்தாலும் தம்பி லட்படா, நீ தந்திரமான வார்த்தைகளை சொல்லி வனவேடிக்கை பார்த்து வரலாம் என்று தேவி சீதாவை நீ அழைத்து சென்றாய் அல்லவா. அந்த அருணியமான கானகம் சென்றவுடனே நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டவுடனே என் மனைவி சீதா எப்படி கத்தினாலோ கதறினாலோ என்ன மைப்பலை புரண்டாலோ ஒன்றுமே புரியவில்லையே. இருந்தாலும் கூட அந்த தண்டகாருண்ய வனத்திலே நீ விட்டு நமது அயோத்திமா நகரம் நீ திரும்பும் போது இந்த பாவியாகி என்னை பற்றி என் மனைவி சீதா என்ன சொன்னாடா, சீதா மாது எது சொன்னாடா, சொல்கின்றேன் அண்ணா, சீதா செய்தி சொல்கின்றேன் அண்ணா, என்ன சொன்னாடா, லக்ஷ்மண சீதா எது சொன்னாடா, சொல்கின்றேன் அண்ணா, சீதா செய்தி சொல்கின்றேன் அண்ணா, என்ன சொன்னால் தம்பி எனது ஜானகி மாது சொல்கின்றேன் அண்ணா, அடியானது சொன்னவன் ஜானகி சுகமாக சொல்லுமாடா, சொல்கின்றேன் அண்ணா, சீதா செய்தி சொல்கின்றேன் அண்ணா, ஐயோ மனம் தன்னில் சென்றாலோ என் ஜானகி மனம் நொந்தலிதாலோ, அல்ல காசி நகர் கடந்தோ இருவரும் கங்கை ஓடை தாண்டினுவா, அந்த இடத்தாரை தேடினாலோ என் ஜானகி என நொந்தலிதா, செல்லும் போது மயங்கி தயங்கினாரே. அண்ணா, என் மனைவி ஜானகி என்னை பற்றி என்னப்பா சொன்னால், அண்ணா திட்டினாலா தீட்டினாலா அல்லது அன்பான வார்த்தை சொல்லி உன்னை அயோத்தியமா நகரத்துக்கு அன்னவள் அனுப்பி வைத்தாளா, அன்னவள் சொன்ன வார்த்தைகளை ஒன்று கூட மறைக்காமல் என்னிடத்தில் எடுத்து சொல்ல வேணுமாடா, சொல்லு சொல்லு. தாய் தாங்களை பற்றி எந்த ஒரு குறைகளும் சொல்லவில்லை அண்ணா. இருந்தாலும் தாங்கள் தெரிவித்தபடி அந்த கங்கை ஓடம் தாண்டி காசி நகர் கடந்து ஆரியமான கானகம் மிருக ஜாதிகள் வசிக்கக்கூடிய வனம் மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தை சென்று தாயாரை விட்டு வருகின்ற பொழுது தாங்களுடைய பாதார பந்தத்தை தொட்டு வணங்குவதாகவும் நம்மளுடைய தாயாரை தன்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கியதாகவும் தம்பிமார்களை கேட்டதாகவும் தாங்கள் வளர்க்கக்கூடிய அன்னம் தாரா கிளைகள் எல்லாம் நன்றாக சென்று பார்க்க வேண்டும் தம்பி, சீக்கிரமாக அந்த கதிர்மண்ணை உதிர்க்க மண்ணே உன்னுடைய அன்னராகப்பட்ட உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய தாய் தெரிவித்ததல்லவா. தாங்களை பற்றி தகாத வார்த்தை எந்த ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்ன சொல்லவில்லை. அண்ணா என்ன ஆச்சரியம், என்னுடைய மனைவி சீதாவுக்கு நான் இப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைகள் கொடுத்தும் நீ அயோத்தியமா நகர திரும்பும் போது என் மேல் அன்பு கொண்டு ஆசை வார்த்தைகள் சொல்லியிருக்கட்டாலே, அப்படிப்பட்ட அந்த அன்பு திருமுகத்தை நான் எப்போதடா காணப்போகிறேன், எந்த ஜென்மத்தில் பார்க்க போகிறோன்னு தெரியவில்லையே. கண்ணே சீதா ஜானகி ஜானகி சீதையை வரத்தில் விட்டு சீதையை வரத்தில் விட்டு என் செல்வமும் இழந்தேலப்பனா, ஐயோ மாதுதான் என்னை தேடி அங்கே மயங்கினால் தயங்கினாலோ, லக்ஷ்மணா லக்ஷ்மண
மாதுதான் என்ன தேடி மயங்குவான் தயங்குவானோ ஆ ஆ, ஆ. பேதையை விட்டு நானோ பேதையை விட்டு நானும் பிரிந்துதான் வாழ்வதுண்டோ இப்போ ஆதரவோ உண்டு சொல்லும் நீ யாருட வரத்தில் விட்டாய் லக்பனா லக்பனே யாருட வார்த்தை விட்டாய் தம்பி தம்பி ஆ என் மனைவி ஜானகியை தம்பிலஸ்பாரா என்பதாவி தாடகிய தம்பிலன் பாடா நீதான் எந்த மனம் விட்டு வந்தாய் தம்பிலஸ்பாரா வாடா விட்டு வந்தாய் தம்பிலன் பாடா ஆடா இந்நேரா இதுவரைக்கு தம்பிலஸ்பாரா இதுவரை தம்பிலன் பாடா சீதா என்ன சொல்லி புலம்புறாரோ தம்பிலஸ்பாரா என்ன சொல்லி புலம்புறாளோ தம்பிலன் பாடா எனது பொற்கொடியாரான் பிரிந்து தம்பிலஸ்பாரா கொடியா நாட்டில் தம்பிலன் பாடா இந்த பூமியாரா சாலுவோமா தம்பிலஸ்பாரா அண்ணா, அண்ணா. நீ கொண்டு போய் வனத்தில் விட்ட சீதாவை மீண்டும் அழைத்து வர வேண்டும் அயோத்திமா நகரத்துக்கு அண்ணா. அண்ணவள் திருமுகத்தை நான் காண வேண்டும் அண்ணவளோடு வாழ வேண்டும் அண்ணா. இல்லையானால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மாண்டு மடிவேன் இறந்துடுவேன் ஹஸ்பனா அண்ணா என்ன வார்த்தை தெரிவிக்கிறார் அண்ணா ஒரு 5 மாத கர்ப்பிணி பெண் என்று பாராமல் யாரோ ஒருவர் சொன்ன காரணத்தினால் என்னோட தாய் சீதாவை 6 மணி கானகத்தை சென்று விட்டு வர வேண்டும் இல்லை என்றால் தன்னுடைய உயிரை மடித்துக் கொள்ளுவேன் என்று தாங்கள் தெரிவித்த காரணத்தினால் என்னோட தாய் சீதாவை சென்று 6 மணி கானகத்தில் விட்டு வந்த பிறகு சீதையை விட்டு ஒரு நாள் பிரிந்திருக்க முடியாது சீதையை உடனே அயோத்தி வரை அழைத்து வர வேண்டும் இல்லை என்றால் தன்னுடைய உயிரை விட்டு விடுவேன் என்று தெரிவிக்கின்றாயே இது நியாயமா இது நேர்மையா இது தர்மமானா நாட்டு மக்கள் எல்லாம் இதை காதால் கேட்டால் தாங்களை பற்றி இழிவாக பேசுவார்கள் அண்ணா வேண்டாம் அண்ணா வருவதி வந்தால் படுந்துயிர பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தென்னிலங்கப்பட்ட ராவண சிறைமீட்டு சென்று 8 மாத காலமாக அசோகவனத்தில் வைத்திருந்தார்கள் மறுபடியும் ராவணனை கொண்டு இலங்கை அழித்து அக்கினில் மூழ்கி வந்தமல்லவா அதை போல தாய் இந்த 6 மலை காலகத்தை விட்டு அயோத்தி வரை வருவதற்கு ஒரு நல்லதொரு காலம் பிறக்கும் அப்பொழுது தாயாரை அழைத்து வருவோம் அண்ணா அழைத்து வருவோம் ஆனால் இந்த இடத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் நாட்டு மக்கள் எல்லாம் இழிவாக பேசுவார்கள் வாருங்கள் வாருங்கள் சென்று வருவோம் அண்ணா எப்படா நீ சொல்வது உண்மைதான் அதாவது கொண்டு போய் மனத்தில் விட்ட சீதாவை மீண்டும் அயோத்திமா நகரத்துக்கு நாம் அழைத்து வந்தால் அன்னை நாட்டு அரசர்கள் எல்லாம் நம்மளை கேவலமாக எண்ணுவார்கள் கீழ்த்தமாக பேசுவார்கள் சொல்கிறாய் உண்மைதான் சரி அன்னவள் தலையில் எப்படி எழுது அதன்படியே நடக்கட்டும் தேவியை பார்க்கக்கூடிய நாட்கள் வந்தால் பார்த்து கொள்வோம் இருந்தாலும் தமிழ் எப்படா நாம் அனைவரும் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில் எத்தனையோ பாபகாரியம் செய்து விட்டோம் அல்லவா அதாவது ஆறில் ஒன்று கொண்டு ஐயாட்டி ஆண்டோமே பரதா தம்பி பரதா ஒன்று அயோத்தியாண்டம் பரதா தம்பி பரதா இப்போ அழகுள்ள சுவமேதை யாகம் தெய்வமாடா தம்பி ரத்பன்னாரே அழகுராஜ வீதியாக தெய்வமான தம்பி ரத்பனாரே தம்பி தாடகியை கொண்ட தோஷங்கள் தீரவே பரதா தம்பி பரதா தாடகியை கொன்று தோஷங்கள் தீராவே பரதா
சரி. எத்தனையோ பாவம் எல்லாம் செய்து விட்டோம் அல்லவா? உண்மைதானடா. இந்த பாவகாரியம் தீர சரி. நமது குலகுரு வயிற்று அழைப்போம், ஒரு யாகம் நடத்துவோம். ஆகட்டும் சுவாமி. சாமி. சரணம் சரணமையா தல்வணிந்து தண்டரிப்போம். சரணமையா தல்வணிந்து தண்டரிப்போம். இப்போ கொடி நல்ல சரணமையா கொட்டவனர் மன்னவர்கள். சுவாமி, உடைய பொன்னான பாதங்களை நாங்கள் அனைவரும் பாதம் போட்டு போட்டுக்கிறோம். எங்கள் நல்லாசி கூற வேண்டும். மங்களமாய் வாழ்ந்திருப்பீர்கள். கதிரவன் ஒதுக்கும் நேரத்திலே வரவழைத்த காரணம் என்ன? அதிகாலை நேரத்தில் அழைத்த விவரம் நாங்கள் அனைவரும் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில் தாடையை கொன்றோம், வாளியை கொன்றோம், சூர்பனகை மாணவ உழைத்தனோம், அரக்கர் கூட்டத்தை எல்லாம் வேரோடு அழித்து விட்டோம். அது மட்டுமல்லாமல் என் மனைவி சீதாலட்சுமியை 5 மாத கர்ப்ப நிலவரம் அறிந்தும் ஆருண்யமான கரகம் ஒட்டி பெரும் பாவங்களை சேகரித்து விட்டோம். ஐயனே, இந்த பாவம் எல்லாம் தீர ஒரு யாகம் நடத்த வேண்டும். அதற்காக தாங்களை எதிர்பார்த்தோம். இந்த நேரத்தில் எந்த யாகம் அயோத்தி மாநகரத்தில் நடத்த முடியாது. அப்படி நடத்த வேண்டும் என்றால் சீதை அயோத்தியாவில் இல்லையில அதிரேல 10 மாசத்து பசுமொன்னை எடுத்து சீதையை போல் பெண் உருவம் செய்து யாகத்துக்கு முன்பாக வைத்து தொடங்குங்கள். ஆகட்டும் ஐயனே. யாகம் செய்தாரே வெகு ராமர், யாகம் செய்தாரே வெகு ராமர், யாகம் செய்தாரே. அங்க யாகம் செய்தார், அங்க யோகம் பலத்திட, யாகம் செய்தாரே யோகம் வளர்த்திட, யாகம் செய்தார், அங்க யோகம் பலத்திட, யாகம் செய்தாரே யோகம் வளர்த்திட, அத்தாரை மாத்து பசும் பந்தங்க தலை யாகம் செய்தாரே வெகு ராமர், யாகம் செய்தாரே. என்ன ஆச்சரியம்! நாம் அனைவரும் ஒன்று கூடி யாகம் நடத்தும் போது இந்த யாகத்தில் ஒரு அசோ பிறவியாகப்பட்டது பிறந்தப்பட்டது. இதனால் நல்லதோ கெட்டதோ ஒன்றுமே புரியவில்லை. என்ன காரணங்கள் ஐயனே? அயோத்தி மாநகரத்துக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. நீங்க செய்த யாகத்தில் அசுவம் பிறந்திருக்கிறது. இந்த யாகத்துக்கு ராமர் அசுவமேதேகம் என்று பெயரமைத்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வரலாக எழுதி இந்த அசுவத்தை நெற்றியில் கட்டி 56 தேசங்கள் திக்கு வஜ்யம் செய்யுங்கள். எதிரிகள் இருந்தால் பிடித்து விடுவார்கள், இல்லாவிட்டால் அயோத்தி மாநகரம் வந்துவிடும். ஏற்பாடு செய்யுங்க. யாரும் போயிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் தயவு செய்து கோவிச்சுக்காதீங்க. 10 நிமிஷம் இந்த பட்டயம் கட்டி நீங்க கிளம்பிக்கலாம். தம்பிவர்களே, இப்போ நமது குலகுரு வயிற்று சொன்ன பிரகாரம் சரி நமது வீர பட்டயமாக எழுத வேண்டுமாம். ஆகட்டும் அண்ணா. ஆனால் நான் வீர வரலாற்றை சொல்லிக் கொண்டு வரும்போது பட்டயத்திலே கவனமாக தவறாமல் எழுத வேண்டும். அப்படியாகட்டும். திசைதார ராமர் என்று ஜானகி மனவாரா திசைதார ராமர் என்று ஜானகி பூதபலசாலி என்று ஒரு நிலை வீரன் என்று பூதபல ராமர் என்று ஒரு நிலை வீரன் என்று தாடகியை கொண்டோம் என்று தக்க வேள்வி காத்தோம் என்று தாடகியை கொண்டோம் என்று சக்கரவி காத்தோம் என்று நமது தேர்வாளி தான் தன்னை நாம் திருமாராமோ செய்தோம் என்று பேர் போறிய சீதாதன்னை திருமணம் செய்தோம் என்று அயோத்திக்கு சென்று மல்ல நாம் அன்போடானே வாழ்ந்தோம் என்று அயோத்திக்கு வந்தோம் அல்ல அன்புடானே வாழ்ந்தோம் என்று இளையாதாயர் சொல்லை கேட்டு ஏகினோமே காணகத்தில் இளையாதாயா சொல்லை கேட்டு ஏகினோமே கனகத்தில் வாதாரத்தை சேகாரித்து தென்னிலங்கை போனோம் என்று வளரத்தை சேகாரித்து தென்னிலங்கை போவோம் என்று அங்கே அரக்கர் கூடாமோ தன்னை அறுத்திட்டோம் என்று சொல்லு கூடமோ நல்லை அறுத்திட்டம் என்று சொல்லி அந்த 10 மூடி நானை நான் அப்பிரில செய்தேன் என்று 10 கோடி ராமோ நாளை அற்றுவிட செய்தோம் நமது தேவலிடம் தன்னை சிறை மீட்டி வந்தோம் என்று பெருமாறிய சீதாதல்லை சிறைமிட்டி வந்தோம் இப்படிக்கு ராமருமே எழுதினாரே வீர
அயோத்தி ராமர் வீரவட்ட கட்டினார்களே அந்த நெற்றியில வீரப்பட்ட நீங்கள் எல்லாம் பாருங்கள் நெற்றியில வீரவட்ட நீங்கள் எல்லாம் பாருமையா சுத்தமான ராவனுக்கு தூதகமே அங்கே போறீங்க வீரவட்ட கட்டினார்களே அயோத்தி ராமர் வீரவட்ட கட்டினார்களே தம்பிமார்களே அண்ணா நமது வீர வரலாற்றை எல்லாம் பட்டயமாக எழுதி அஸ்வத்தை நெற்றியில் கட்டிவிட்டோம் அல்லவா ஆமா. நமது அஸ்வத்தை சரி பரதன் சத்ருகனன் இருவரும் அவன் 56 தேசங்கள் அழைத்தோட்டு வர வேண்டும் அப்படியா? அப்படி வரும்போது நமக்கு யாராவது எதிரி இருந்தால் அஸ்வத்தை கட்டுவார்கள் இல்லை என்றால் நாடே தஞ்சம் அடைந்து விடும் அனுப்புவோம் அழைத்து செல்லுங்கள் அப்படியாகட்டும் ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சீடர்களை அனுப்பினீர் மலர்கள் எடுத்துவார்கள் யாகத்துக்கென்று சென்று பார்த்து மலர்கள் இருந்து வந்து விட்டார்கள். அழாத வளர்ந்தரனிலே பெண்ணாகப்பட்டவள் அழுகையும் கண்ணீரோடு அமர்ந்திருக்கின்றாள். போவாதீங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய வனத்தில் விட்டு போட்டு ஒரு பாவச் செயல் இருந்து பட்டம் கட்டினவனே போங்க தயவு செய்து. ஏய் பெண்ணே, யார் நீ வந்த காரணம் என்ன? நீ வனத்திலே வந்தாய் பாவாவி, யார் நீ? சொல்கிறேன் சுவாமி. மிதிலையே ஆளக்கூடிய ஜனக மகாராஜன் என்னுடைய தந்தை. அயோத்திபுரி ஆண்டு வரக்கூடிய ரகுராம சத்திரமூர்த்தியை மாலையிட்டு ஒரு 10 சீரும் நிமிஷம் சிறப்போடு வாழ்ந்து வந்தோம். ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க அக்கா. அவங்களுக்கு அந்த ஒரு கணக்கு 10 நிமிஷம் உட்காருங்க. நீங்க அதுக்குள்ள குளத்தை ரெடி பண்ணுங்க. அதுக்குள்ள அதெல்லாம் ரெடி. வாழ்ந்து வரும்போது எங்கள் அயோத்திபுரியில் வாழ்ந்து வரக்கூடிய 10ஆம் தெருவில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு ஏகாலி அடவன் ஏதோ ஒரு என்னை பற்றி தூசணமான வார்த்தை சொன்னான் என்பதற்காக 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது இந்த வனத்தில் கொண்டு வந்து தன்னித்தனியாக விட்டு விட்டு சென்று விட்டார்கள் சுவாமி. 4 மாதம் ஆகிறது. இப்போது எனக்கு பிரசவ வலி அதிகமாக இருக்கிறது சுவாமி. வா ஆசிரமத்துக்கு. நல்ல நேரம் கூட்டிகிட்டு போட ஆசிரமத்தில் கிளவி மருத்துவம் பார்த்தா அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. அம்மா குழந்தை எடுத்துட்டு வாம்மா. பாப்பா சுவாமி, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான். ஆஹா இந்த குழந்தைக்கு நீ பேனாமா சூட்ட வேண்டும். ஆஹா, நீ பெற்ற குழந்தைக்கு லவன் என்றும் திருப்பப்பினால் உருவான குழந்தைக்கு குஜன் என்றும் லவ குஜா குஜா குஜலவ லவ குஜ குஜலவ. வேட்டைக்கு போற பட்டாங்களே வேட்டைக்கு போற பட்டாங்களே அங்கே வேட்டைக்கு போறப்பட்டார்களே கோச்சலமர்கள் வேட்டைக்கு போறப்பட்டார்களே வேட்டைக்கு போற பட்டாங்களே குஜாலவர்கள் வேட்டைக்கு போற பட்டாங்களே. தம்பி வெள்ளந்தி இப்போது வேட்டைகள் ஆடிவிட்டு வல்லவா? ஆமா, ஒரு அசுவமாகப்பட்டது வந்தது, கட்டி வைத்தோம். 3 பேர்களை வெற்றி கொண்டு விட்டோம் அல்லவா? குத்தி கொண்டு விட்டோம். அடுத்ததாக யார் வருவார்கள் என்று பார்ப்போம். இப்பொழுது பார்ப்போம். காணவே நேரகாயோட்டு அது புரிந்து வந்தேன். அன்புள்ள தம்பிமார் மூவரையும் நான் விட்டு பிரிந்தேன்.